வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் 22/10/5125 நாள் 4/2/2025 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், ரத சப்தமி. இந்த ரத சப்தமி அன்னைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நமது சேனலிலே ரத சப்தமி 2025 என்று தேர்ந்தெடுத்தீர்களேயானால் அதில் 2 வீடியோக்களை போட்டு இருக்கின்றோம். அதை முழுவதையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை 2 வீடியோக்களையும் பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து ரதசப்தமி நன்னாளிலே பிரமாதமாக இருந்து சாட்சாத் ஸ்ரீ சாயா சுவர்சலபா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்றைய தினம் பின்னிரவு 12:55 மேல் அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் யமதர்மராஜனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பின்னிரவு 12:55 மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது. முக்கியமான விஷயமாக இருந்து பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள். ஆனால் பயணத்தில் மிகுந்த கவனத்தையும் செலுத்துங்கள். ஆகவே அனைவரும் தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் 22/10/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 4/2/2025. சூரியோதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே. ருது ஏமந்த ருது. மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம். பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரே. திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி 3 நாழிகை 9 வினாடி. காலை 7:56 வரை. அதன் பிறகு சப்தமி திதி 54 நாழிகை 13 வினாடி. பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 5:37 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சப்தமி திதி. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபக்ஷ வளவிரே சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த
சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாசி மாதம் சுக்லபக்ஷ விளைவிரே சப்தம் யாம் சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ விளைவிரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருகர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருகர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமேயானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபபல பித்ருக்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருகர்மாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துவே ஆனாலும் அல்லது நமது பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் பித்ருகர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது பௌமவாசரே, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம். 45 நாழிகை 37 வினாடி. பின்னிரவு 12 மணி 55 நிமிடம் வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை நாள்பட வந்து சேரும். ஆனால் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்கள் தாங்கள் ஜனனமெடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலும் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் அதைவிட மிகவும் பல மடங்கு சுப பலன்களை தரக்கூடியது எதுவென்றால், தாங்கள் பிறந்த ஜனனமெடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள். நட்சத்திரத்தை விட மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ரதசப்தமி, ரைவத மன்வாதி, கலசப்பாக்கம் தீர்த்தவாரி உற்சவம், அவமாக்கம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3 மணி 40 நிமிடம் முதல் மாலை 5 மணி 10 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 9 மணி 40 நிமிடம் முதல் 11 மணி 10 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 2 மணி 10 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 8 மணி 40 நிமிடம் முதல் 9 மணி 40 நிமிடம் வரை சுக்கிரன் கோரை. காலை 11 மணி 10 நிமிடம் முதல் 11 மணி 40 நிமிடம் வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 1 மணி 40 நிமிடம் வரை குரு கோரை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமமானது உத்தரபுல்வனிய நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு, 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8 மணி 8 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபுல்வனிய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு
பிற்பகல் 1:44 முதல் இரவு 7:20 வரை சந்திராஷ்டமம். உத்தரபுலோனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பையன்களுக்கு இரவு 7:20 முதல் பின்னிரவு 12:55 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பையன்களுக்கு பின்னிரவு 12:55 முதல் புதன்கிழமை அன்று காலை 6:31 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.